கொண்டு போயிட்டு காவாசிலேயே இப்படி கொண்டு வந்துடணும். ஓகே, அதை விட்டுட்டு இப்படி இப்படி சிலர் யூ இப்படி சேமா போட மாட்டீங்க. இது ஒரு இழுத்து விட்டு இப்படிலாம் போடுவீங்க. அப்படிலாம் போடக்கூடாது, தவறு. யூ எப்பயுமே இப்படி தான் போடணும். இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாருங்க. யூ காவாசிலேயே அழகாக கொண்டு வந்துடணும். ஓகே, வி போகிறது எப்படின்னு பார்க்கலாமா? வி கியூ யூ இருக்குல்ல, அதுக்கு நேராகவே தான் வியும். அழகா இப்படி கொண்டு வந்து ரெண்டுமே சேம் சைஸில் இருக்கணும். ஓகே, இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாருங்க. சேம் சைஸில் இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி 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 தான் நிறைய பேர் போடுவீங்க. அப்படிலாம் போடவே கூடாது. இப்படி தான் வி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், வி போடுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரதா? ரைட் போடுவோம்ல, இப்படி அதுலேயே கையை எடுக்காமல் இப்படி கொண்டு வந்து இப்படி கரெக்டாக ஆஃப்லேயே முடிச்சுக்கணும். அவ்வளோதான். வி கை எடுக்காமல் போட்டிங்கன்னா அழகாக வி போட்டுடலாம். டபிள்யூ போடலாமா? யூ வி அதே சைஸில் தான் டபிள்யூவும் போடணும். 2 யூ போட்டிங்கன்னா டபிள்யூ ரெடி. அதை விட்டுட்டு யா போடுற மாதிரி போடுவீங்க, அப்புறம் இப்படி போடுவீங்க. அப்படிலாம் போடக்கூடாது. இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாருங்கள். 2 யூ தான் போடணும். அதே மாதிரி 2 யூ போட்டிங்கன்னா டபிள்யூ அழகாக போட்டுடலாம். ஓகே, எக்ஸ் போடலாமா? எக்ஸும் டபிள்யூ சேமாகவே தான். இப்படி ஒன்று. இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரீ வரைவீங்களா இப்படிலாம் போட்டு, இப்படி கேப் விட்டு வரைகிறத அழகா இப்படி 2யும் சேமாக ஒட்டி வரைஞ்சிங்கன்னா அழகான எக்ஸ் ரெடி. இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் இதே மாதிரி தான் எக்ஸ் போடணும். அதை விட்டுட்டு இப்படி இப்படிலாம் போடுவீங்க. இப்படி அப்படிலாம் போடக்கூடாது, தவறு. இதே மாதிரி தான் போடணும். ட்ரிக் சொல்லி தந்துருக்குல்ல, அதில் மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரீ இப்படி போடுறோமா, அதிலே ஜாயின் பண்ணிக்கணும் அந்த நடுவில் அப்படின்ட்டு ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு போடலாம். ஒய் சொல்லித்தரேன். ஒய் போடலாமா? அழகாக யூ போடுவோம்ல, அதே மாதிரி கொண்டு போயிட்டு கொண்டு வந்து இப்படி இங்கே ஒரு வளைவு கொடுத்து இப்படி நிறுத்திடணும். அதை விட்டுட்டு இப்படி போட்டு இப்படி சிலர் இப்படி தான் போடுவீங்க. இப்படி இப்படி இப்படிலாம் போடக்கூடாது, தவறு. அழகாக யூ போடுற மாதிரி கொண்டு போய் அழகாக இந்த இடத்துல ஒரு வளைவு கொடுக்கணும். இசட் போடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒய்ஸ் இப்போ ஒய் போட்டிருக்கோம்னா அந்த சேமில் போடணும். இசட் ஸ்மால் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் போடணும். இருந்தாலும் நான் போர்டில் எழுதுறதுனால கொஞ்சம் பெருசாக எழுதுனா தானே உங்களுக்கு புரியும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கேன். நீங்கள் நோட்டில் அழகாக சின்ன சின்னதாக எழுதிட்டு வாங்க. ஓகே, இன்னொரு தடவை பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இசட் அழகாக அதை விட்டுட்டு இப்படி இப்படி பெருசாக போட்டு இப்படிலாம் பாடக்கூடாது, தவறு.